அதான் நீ கரூர் பேச்சை பார்த்தீங்களே, கரூர் பேச்சை இன்னும் முதலமைச்சர் அந்தஸ்துக்கே வரல. அவர் நாலாங்கட்ட பேச்சாளர் கூட தான் பேசிட்டு இருக்காரு, பஞ்சு டைலாக் பேசிட்டு இருக்காரு. ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை பேச வேணும். இந்த எம்எல்ஏக்களை நீங்களே தக்க வச்சிக்க முடியலங்கிற மாதிரி. தக்க வைக்கிறது இல்லைங்க, தக்க வைக்கிறதுங்கிறதா தவறானது. ஒரு கட்சியில் வெற்றி பெற்ற பிறகு இது வரைக்கும் தமிழக வரலாறு இப்படிப்பட்ட நிலைமை இல்லை. இதுதான் முதல் நடக்குது. ஏன் இன்னும் சொல்ல போனால் நிறைய ஓப்பனாக பேச முடியாது. இன்றைக்கு அது சொல்லக்கூடாது, அதை நம்ம பிறகு சொல்ல. சில விஷயங்களை சொல்ல முடியும், சில விஷயங்களை சொல்ல முடியாது. என்ன அதான் நான் ஏற்கனவே சொன்னேன். இப்போ ஸ்டாண்ட் இருக்குது, அந்த 3 காலும் சரியாக இருந்தால் தான் அந்த ஸ்டாண்ட் நின்று நீங்கள் தொலைக்காட்சி சரியாக இயக்க முடியும். இப்போ அவருக்கு இருக்குது 2 கால் தான் இருக்குது. ஒரு கால் இரவல் கால், அது இடச்சின்னு வச்சுக்க. எப்படி இந்த நம்முடைய கேமரா சாஞ்சிருவோம், அது மாதிரி இந்த ஆட்சி சாஞ்சி போயிடும். அந்த கூட்டணி கட்சியில் அங்கம் வைக்கின்ற தலைவர்களை அனுசரிக்க வரைக்கும் இந்த கட்சி நிலைக்கும். இன்றைக்கு அந்த கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சி தலைவர்களாக நாளுக்கு ஒரு செய்தி சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் எல்லாம் பத்திரிகையில் ஊடகத்தில் வருகின்ற செய்தித்தான் நான் சொல்கிறேன். தினந்தோறும் ஒரு செய்தி சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. ஒரு கட்சி தலைவர் என்னங்கிறாரு, நாங்கள் மேதுக்கு ஆளுநர் ஆட்சி வரக்கூடாது என்பதற்காக ஆதரவு கொடுக்குறோம், ஆனால் திமுக கூட்டணியில் அங்கம் வைக்கங்கிறார். அடுத்த நாள் வேறு மாதிரி ஒரு கருத்து சொல்கிறார். இப்படி முரண்பட்ட கருத்து சொல்லுகின்ற கட்சியை நம்பித்தான் இவர் ஆட்சி செஞ்சிட்ருக்கார். இவர் பெரும்பான்மையோட ஆட்சி இல்லை, அவர் 108 இடத்துல ஜெயிச்சிருக்கார். மீதியெல்லாம் மற்ற கட்சி வெற்றி பெற்று அதிலிருந்து சட்டமன்ற உறுப்பினர் இரவல் வாங்கி தான் ஒரு ஆட்சி நடத்துகிறார். தேர்தலுக்கு முந்தைய என்ன சொன்னார், திராவிட கட்சியினுடைய சரியில்லை, 2 திராவிட கட்சியும் சரியில்லை. இப்போது ஒரு திராவிட கட்சியில் பல கூட்டணிகள் அங்கம் வச்சு அதில் வெற்றி பெற்று அதில் வந்தவர்கள் தான் அந்த ஆட்சி அமைப்பதற்கு உறுதுணையாக இருக்கிறாங்க. அப்புறம் தேர்தல் ஒரு பேச்சு, தேர்தல் முடிஞ்ச ஒரு பேச்சா, இரட்டை வேணுமா? திமுக கூட்டு சேரணும் அப்படின்னு திருமாவளவன் சொல்றாரு. இதை எப்படி பாக்குறீங்க? இது அவருடைய கருத்து. நான் தினந்தோறும் ஒரு கருத்து சொல்லிட்டு இருக்காரு. எந்த கருத்தை எடுத்துக்கிறது இணைஞ்சு கூட்டணி அமைக்கும் அப்படின்னு ஒரு கட்டுக்கதையை கட்டி விட்டுருக்குறாங்க. அதாவது எங்களை பொறுத்த வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் சொல்கின்ற கருத்து தான் எங்களுடைய கருத்து. மற்றவருடைய கருத்தெல்லாம் இணைக்கக்கூடாது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஒவ்வொருவருக்கும் ஒரு கருத்து இருக்குது. எங்களை பொறுத்த வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்து உங்களுக்கு தெரியும். பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இந்த இயக்கத்தை துவங்கின்ற பொழுது தீய சக்தி திமுக என்று சொல்லி தான் தொடங்கினார். அந்த நிலைப்பாட்டில் இன்ற வரைக்கும் இருக்கிறோம். 195 இடத்துல நான் எழுச்சி பயணம் மேற்கொண்டேன். அப்போவும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் செய்த தவறுகளை தான் சுட்டி காட்டினேன். 5 ஆண்டு காலம் பிரதான எதிர்க்கட்சி தலைவராக இருந்தேன். அப்பொழுது சட்டமன்றத்தில் பேசுகின்ற பொழுதும் அந்த கருத்தின் அடிப்படையில் தான் திராவிட முன்னேற்ற கழகம் செய்த தவறுகள் அதை சுட்டி காட்டி தான் நாங்கள் பேசினோம். இன்றைக்கும் அந்த நிலை தான். நிர்வாகிகள் வெளியேறிட்டே இருக்காங்க சார், பல்வேறு குற்றச்சாட்டு சொல்றாங்க. தொடர்ந்து நிர்வாகிகள் வெளியேற காரணம் என்ன சார்? அதிமுக ஏங்க வெளியேற காரணம்னா அவையில் தான் கேட்கணும். இதான் இங்கே இருக்கிறாங்க, எல்லா வெளியே இங்கே இருக்கிறோம், எல்லா கருத்து இருக்குது. அண்ணா திமுகவை பொறுத்த வரைக்கும் அவர்கள் மாதிரி குறுகிய வட்டத்தில் இல்லை. இன்றைக்கு ஏற்கனவே அம்மா இருக்கின்ற பொழுது அமைப்பு நீதியாக 9 பேர் தான் நியமிச்சிருந்தாங்க. இன்றைய கால சூழ்நிலைக்கு தகுந்தவாறு ஒவ்வொரு அமைப்புக்கும் 30லிருந்து 40 பேர் அமைச்சிருக்கிறோம். 30லிருந்து 40 பேர் பொறுப்பாளராக இருக்கிறாங்க. அதில் 1-2 வெளியே இருக்கின்ற பொழுது பத்திரிகையிலையும் ஊடகத்திலையும் நாள்தோறும் வெளியேறான செய்தி வெளியிட்டால் நாங்கள் என்ன செய்வது? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.